ஜார்ஜியா நேட்டோவோட ஒரு க்ளோசஸ்ட் பார்ட்னருங்க. இத்தனை வருஷமா தொடர்ந்து நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க ஜார்ஜியா. அதுக்காக நன்றிகள் சொல்லியிருக்கிறோம், பல கடமைகள் பட்டிருக்கிறோம் அதுக்கு. அது மட்டும் இல்லாம ஜார்ஜியாவுக்கு சொந்தமான இந்த சவுத் ஒட்டசியாவும் அப்புறம் அப்கசியா இந்த பகுதியெல்லாம் டிஸ்பியூட்டட் டெரிட்டரி, ரஷ்யா அவங்களுதுன்றாங்க. அங்க இருக்கிற மக்கள்லாம் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு இருக்கிறாங்க. அது ஜார்ஜியாவோட ஒரு பகுதி அப்படின்னு ஜார்ஜியா தரப்புல, அதனால அது வந்து டிஸ்பியூட்டட் டெரிட்டரி. இப்ப அந்த பகுதியெல்லாம் ஜார்ஜியாவோட தான். நான் அதை அங்கீகாரம் பண்றேன். ரஷ்யாவில் நடந்தாலும் எலெக்ஷனே கிடையாது, அதே போலதான் இங்க தில்லுமுள்ளு வேலை செஞ்சு அப்படி பண்ணிட்டாங்க. நாங்க சொல்றோம் நீங்க நேட்டோவில் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது போல நேட்டோவோட சீஃப் இருக்கிறாருல ஜெயின்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் ஜார்ஜியாவுக்கு போயாச்சு. அங்க போய் ஒரு கை குலுக்கி ஒரு விசிட்டை போட்டாரு. இதனால என்னங்க ஜார்ஜியாவை அடுத்தது அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி வருது. அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஜார்ஜியா அசர்பைஜான் அர்மேனியாவுக்கு விசிட் போறாருன்னு சொல்லிட்டு. முதல்ல அசர்பைஜான் அப்புறம் தான் அர்மேனியா இல்லையா. அசர்பைஜான் கிட்ட போய் இங்க பாருப்பா, அர்மேனியா எப்படி எங்க கூட தான் இருப்பாங்க, ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நீங்க நேட்டோல சேர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே, இல்லைன்னா எப்படி அர்மேனியா கிட்ட அந்த ஆஃபர் வைப்பா, அர்மேனியா நேட்டோல சேர்ந்துருவாங்க. அது எப்படி உங்களுக்கு வசதியா அப்படிங்கிறது போல பேசியிருக்கிற மாதிரியாகவும் மிரட்டல்கள் வச்சிருக்கிற மாதிரியாகவும் அதை யோசிக்கிற மாதிரியாகவும் இப்படிங்கிறது போலலாம் உறுதி செய்யப்படாத செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ அடுத்த ஜார்ஜியா தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா, ரஷ்யாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அடுத்தது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அசர்பைஜான், அர்மேனியா இவங்க எல்லாரும் நேட்டோல சேர்ந்துட்டாங்க அப்படின்னா சங்குதான் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இது எப்படி வந்து ரஷ்யா முறியடிக்க போறாங்க, இந்த இடத்துல என்ன மாதிரியான காய் நகர்த்தல்கள் இங்க நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இது போல பல செய்திகள் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்க செந்தில், இது உங்க செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு சேனல் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலோட திட்ட வளர்ச்சியடைய உதவியா இருக்கும். எனக்கா இந்த உதவியை செய்வீங்க நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். இந்த ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, இந்த பார்டர் பகுதியில், உக்ரைனோட பார்டர் பகுதியில ரஷ்யாவை தாக்குறதுக்காக, இந்த பெல்கிராட் பகுதியை தாக்குறதுக்காக இந்த வேம்பயர் சிஸ்டம்ஸ் செக் ரிப்பப்ளிக்காக உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வேம்பயர் சிஸ்டம்ஸை பயன்படுத்தி தான் அதிக அளவில் ரஷ்யா பகுதியை தாக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். MLRS இந்த ராக்கெட் சிஸ்டமை அதை வந்து தேடி தேடி சூறையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் வந்துட்டு இருக்கு. அந்த பதிவு உங்களுக்காக. அது கூடவே இந்த ஹெலிகாப்டர் இருக்கு இல்லையா, ஹெலிகாப்டர் பயன்படுத்தி தானே இந்த கொசிங்கா பகுதியில் வந்து ஏர் டிராப் பண்ணாங்க பேராட்ரூப்பர்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த ஹெலிகாப்டரையும் ட்ராக் பண்ணி நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு ரஷ்ய தரப்பு வந்து ஒரு வீடியோ பதிவு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இது கூடவே பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர், இது வந்து அமெரிக்காவோட ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டரை பிரைவேட் மிலிட்டரி கிட்ட இருந்து உக்ரைன் வாங்கி அதை டீகமிஷன் பண்ணப்பட்டது. அதை வந்து இவங்க வாங்கி இவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, அதுவும் ரஷ்யாவோட நிலைகளை தாக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு இருந்தது. அந்த ஹெலிகாப்டரை நாங்கள் தாக்கி அழிச்சிட்டோம் அப்படின்னு ரஷ்ய தரப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா உக்ரைன் தரப்புல இருந்து அதை மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது போல அவங்க அது போலாம் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது போல சொல்லியிருக்கிறாங்க. இரு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம். நீங்க தான் எது சரியா இருக்கும் தப்பா இருக்குன்றதை அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வரணும். அடுத்தது அப்படியே செக் ரிப்பப்ளிக் போயிடுவோம். ஏன்னா இந்த பிரான்ஸோட அதிபரான இம்மானுவேல் மேக்ரோன் அவர்களுக்கு துடிக்கிற ரத்தம் போலே இந்த செக் ரிப்பப்ளிக் இப்ப துடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா எந்த ஒரு ரெட் லைனும் இல்லாம உக்ரைனுக்கு உதவ ஆரம்பிக்கணுங்க, அவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம்னு உதவ ஆரம்பிக்கணுங்க அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்லாம் அவர்கிட்ட இருந்து வந்துட்டு இருக்குது. செக்கோட அதிபரான பெட்டர் பவேல் அவர்கள் இப்போ அதே போலதான் திரும்ப சொல்லிக்கிறார், எங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஏங்க நம்ம தானியம் வாங்குறோம், கம்ப்ளீட்டா பேன் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அப்படி செஞ்சுட்டு உக்ரைன் கிட்ட இருந்து தானியம் வாங்க உண்மையாலுமே நண்பர்கள்னு இதான் செஞ்சிருக்கணும். ஆனா ஏன் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து பல பொருட்கள் வாங்குறாங்க? ஏன்னா 13 கட்ட பொருளாதார தடை, 500 பேர் மேல அப்படி இப்படிங்கிறீங்க, ஏங்க தானியம் இன்னும் வாங்கிட்டு இருக்கிறீங்களா நீங்க ரஷ்யா கிட்ட இருந்தே அப்படிங்கிறது போல பலரும் கேட்கறாங்க. ஏன்னா நம்மளாம் கேட்க முடியாது இல்லையா. அந்த கேள்விக்கான பதில் இதுக்கு மேல EU கிட்ட இருந்து என்ன பதில் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா EUல எல்லா நாடுகளும் வாங்குறது இல்லை, சில நாடுகள் அதிகமா வாங்குறாங்க அப்படிங்கிறது போல இவருக்கு கொஞ்சம் உறுத்திட்டு இருக்கிறது போல இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஹங்கேரி ஸ்லோவாக்கியா இருக்கிறாங்கல்ல, அவங்க 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சும்மா சும்மா சாங்ஷன் போட்டு கேட்கிறாங்க ரஷ்யா மேல. அதனால ரஷ்யா கிட்ட நம்ம பழகிக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலஜி நம்ம யோசிச்சு பழக ஆரம்பிச்சுக்கலாம், இந்த சாங்ஷனை ஓவர் கம் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது போல இந்த 2 நாளும் கூடி பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்னங்க நடக்குது இந்த யூரோப்பியன் யூனியன்ல அப்படிங்கிறதே தெரியல. ஒரு தடவை இவங்க அப்படியே மேலே ஏறினாங்கன்னா ஒரு தடவை அவங்க அப்படியே கீழே இறங்குறாங்க, இல்லை இவங்க மேலே ஏறினாங்கன்னா அவங்க அப்படியே கீழே இறங்குறாங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றேன். ஏன்னா ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள் என்ன சொன்னாரு, ஏங்க நம்ம லூசர்ஸ் கேம்ப்ல இருக்கிறங்க, ரஷ்யா பார்த்து தான் சொல்லுவாங்க கேட்டு செய்வாங்க அம்முன்றீங்க அப்படிங்கிறாங்க.
ஆனா இவர் வந்து இல்ல இவங்க இதை ஜெயிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லைங்க, இந்த செக்கோட பிரசிடென்ட் இருக்கிறாருல, அவர் திரும்பவும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிறாரு. என்னன்னா, அதாவதுங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சமாதானமா, அதனால நினைச்சு கூட பார்க்க முடியலீங்க அப்படின்ட்டு கண்டிப்பா அவர் சொல்றதுல நியாயம் இருக்கு. ஏன்னா பிரான்ஸ் 8 லட்சம், ஜெர்மனி 8 லட்சம் ஆர்ட்லரி செல்கள் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. செல்கள் இங்க தான் தயாரிக்கப்படுது, அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உக்ரைன் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க, பிசினஸ் ஓஹோன்னு போயிட்டு இருக்குது. இந்த சமயத்துல போய் யாராவது சமாதானம் பண்ணி வச்சு முடிச்சுட்டீங்கன்னா எப்படிங்க? ஜேன்னு வியாபாரம் ஆயிட்டு இருக்கனால கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு நினைக்கிறாரா என்னமோ தெரியல. எங்க உங்களுக்கு வியாபாரம் ஆகணுன்றதுக்காக முடிச்சு விட்டுறாதீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. அடுத்தது பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல தீவிரவாத தாக்குதல், பாகிஸ்தான்னால இல்ல பாகிஸ்தானுக்குள்ளேயே தீவிரவாத தாக்குதல். இதனால 7 பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டுவதற்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது எப்ப நடந்ததுன்னு தெரியல, ஆனா நேத்திக்கு நடந்தது, அதாவது 16ஆம் தேதி நடந்தது அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. தகவல் ஏதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்துச்சுன்னா அடுத்த பயில அப்டேட்ஸா பார்ப்போம். அடுத்தது அசர்பைஜான். அசர்பைஜானுக்கு நாட்டோட செக்ரட்டரியான ஜேம்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் போயிருந்தாரு. அங்க போய் அசர்பைஜானோட அதிபரான இந்த இலியேவ் அவர்கள் இருக்காரு, அவர் கூட 1-on-1 மீட்டிங். வேற யாரும் வேணாங்க, நீங்களும் நாடு தனியா கதவை சாத்திட்டு பேசலான்னு பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதான் முன்னாடியே சொன்ன இல்லையா, அரசல் பரசலா. ஸோ இது போல விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது போல யூகத்தின் அடிப்படையில வந்துகிட்டு இருக்க செய்திகள். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இந்த நவம்பர் மாசம் வரைக்கும் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டாருன்னா ஜோ பைடன் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்ஸ் இந்த பிரச்சனை வந்து ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் செய்யறதுனா செய்யுங்கப்பா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத சும்மா கையை கட்டி உட்காந்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு ஜோ பைடன் அவர்கள் இனி அவ்வளவுதான் முடிஞ்சாரு. அதாவது இந்த அமெரிக்கால டெமோக்ரட்ஸ்னு ஒரு கட்சியே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ் நடக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல ரஷ்யா கூட்டு வந்து சீஸ்ஃபயர் போட விட்டுட்டு இப்போதைக்கு டெம்பரரியா முடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அப்புறம் அதுக்கு அடுத்து கவர்மெண்ட் வரும் என்னமோ பார்த்து பேசிட்டு போறாங்க அப்படிங்கிறது போல ஃபேஸ் சேவிங் டிஃபிட்டாவது இருக்கும் இல்லையா. ஸோ அது போல விஷயங்கள்லாம் இங்கே பேசப்பட்டு வருது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில மிக முக்கியமான ஒரு என்ன சொல்றது ஒரு அனாலிசிஸ் வந்திருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யா இப்போ சுமி கர்கிவ்குள்ள எப்போ கால் எடுத்து வைக்கிறாங்களோ அந்த சமயத்துல திரும்பவும் இந்த ரொமோட்டைனில இருந்து உக்ரைன் கொடைய ஆரம்பிச்சிருவாங்க டாக்மேக்கை நோக்கி. அதுதான் மேற்குலக நாடுகளை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வெயிட். ஒன்ஸ் உக்ரைனோட வீரர்கள் இந்த டாக்மேக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம பேசி ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு வந்துடலாம், நெகோசியேஷன் டேபிளுக்கு ரஷ்யாவை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது போலலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லையா இந்த நாடுகள்லாம் கொண்டு வந்து நாட்டோட சேர்த்தா ரஷ்யாக்கு இழப்புகள் பெருசாயிட்டே இருக்கும். ஸோ அதனால ரஷ்யா வந்து யோசிச்சு பல விஷயங்கள் வந்து வெயிட் வைக்கணும் இல்லையா பேசுறதுக்கு, அதெல்லாம் இதெல்லாம் வந்து வெயிட்டு அப்படிங்கிறாங்க. ஆனால் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு. அதுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ரஷ்யாக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பஃபர் ஜோன் அமைப்பாங்க அப்படிங்கிறது போடலாம். பட் எந்த அளவுக்கு அது ஒத்து வரும் அப்படிங்கிறது தெரியல. ஒன்ஸ் உள்ள வருவாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. அதனால பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. இது போல ஒரு அனலிஸ்ட் வந்திருக்கு, அது ஒரு நல்ல அப்டேட்டா இருந்தது, அதனால உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பாய்.